ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் பத்மாவதி. நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோன்னா, நம்ம 10th மெட்ரிக் உடைய மேக்ஸ் கொஷின் பேப்பரை பற்றி தான் நம்ம அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒன் வேர்டு கொஷின் வந்து 2ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் கொஷின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு நம்மளுக்கு கிரேஸ் மார்க்கு இருக்கா இல்லையான்ட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த அப்டேட்ஸும் இல்லை. நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு ஆன்சர் கீ நம்மளுக்கு வந்த பிறகு தான் அதில் நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒன் வேர்டில் வந்து அந்த 2வது கொஷின் வந்து என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் அண்ட் என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் சொல்லியிருக்காங்க. தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் பி டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட கொடுத்தது எல்லாமே வந்து ஏ டு பி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஏ டு பி அப்படின்னு ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு ஏ டு பி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் வந்து n பவர் m அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து பி டு ஏன்னு கேட்டதுனால ஆன்சர் வந்து m பவர் n அப்படின்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா அதில் வந்து புக்கில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ அண்ட் பி ஆர் ஃபைனைட் செட் சச் தட் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி n of b equal to q, then the total number of functions that exist from a to b is q power p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி டு ஏன்னா நம்மளுக்கு m பவர் n தான் ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான அப்டேட் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் கீ வந்தால் தான் நம்மளுக்கு அதில் கரெக்டாக தெரியும் அதில் கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இது ஒரு அப்டேட்டு. எக்ஸாம்பிள் சம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஆரிஜின் அண்ட் பர்பண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. இதனால் பசங்களுக்கு என்னென்னா ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, இது பர்பண்டிகுலரா பேரலா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது புக் பேக்கில் இல்லாத ஒரு கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். இப்போ ஆரிஜின்றதுனால XY வந்து 0 0. இப்போ 7x மைனஸ் 3y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கே வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கோம். இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0 அப்ளை பண்ணும்போது கே ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பேரலல்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு 7x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. அதனால் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போது நம்மளுக்கு இதுக்கு வந்து கரெக்டாக கவர்மெண்ட் கிட்டேருந்து ஆன்சர் கீ அப்டேட் வரும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் இதுக்கு வந்து நம்மளுக்கு கிரேஸ் மார்க் இல்லையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் என்னென்னா 2√2, 8√2, 18√2, 32√2, 50√2 கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா அந்த இடத்துல இப்போ வந்து பசங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது T2 மைனஸ் T1 அப்படின்னு சொன்னால், இப்போ √8னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், 4 × 2 அப்படின்னு போடணும். அதாவது 2 × √2. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இது க்ரியேட்டிவாக இருக்கிறதுனால டக்குன்னு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறதுக்கோ இல்லை எக்ஸாம் டைமில் ஒரு பதட்டத்திலே இது வந்து ஒரு கம்பல்சரி கொஷின். அதனால் அந்த இடத்துல நம்மளால் சென்டம் அடிக்க முடியாதோ, நம்ம தப்பு பண்ணிவிடுவோமோ அப்படின்ற ஒரு தாக்கம் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. அதனால தான் அவங்க சிலது பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, தப்பாக வந்து √2க்கு பதில் சிலர் வந்து 2னே ஆன்சர் போட்டு வந்திருக்காங்க. இது வந்து இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த சீக்வன்சிஸ் ஏபி அப்படின்னு கேட்டால் ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது √2க்கு சில 2ன்னு போட்டுட்டாங்க. அதை கழிக்கும் போது சரியாக இல்லாமல் 2√2 மைனஸ் 2 அப்படின்னு போடும்போது 2 வந்து ஆன்சரை வந்து 2ன்னு போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதனுடைய கரெக்டான காமன் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2√2 தான் இதுக்கும் நம்மளுக்கு வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது கிரேஸ் மார்க்காக இல்லையான்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். இதுதான் இதோடைய அப்டேட். இந்த ஈக்குவேஷன் 5 மார்க்ஸில் 42 சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ஜிப்ராலேருந்து வந்திருக்கு. இது வந்து x-1 the whole squared plus x-2 the whole squared plus x-3 the whole squared equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் a-b the whole squaredன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ப்ரூவ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்து ஏபிசின்னு போட்டு பண்ணியிருக்கணும். ஆனால் எல்லா பசங்களும் அதை அப்படி பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஏவை வந்து x-1 the whole squared, பியை வந்து x-2 the whole squared, சியை வந்து x-3 the whole squaredன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் பண்ணி 2-3 பக்கம் டிரைவ் பண்ணி ஆன்சர் வந்து சிலருக்கு சரியாக வரல. அதனால் இந்த கம்பல்சரி கொஷினில் சிலர் சரியாக அட்டன் பண்ணலை. ஆனால் இது எப்படி பண்ணணும்னு சொன்னால் அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது பாருங்கள்.
இந்த ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணும்போது ஏ வந்து 3, பி வந்து -2, சி வந்து 14. இப்போ லாம்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ஏசின்னு வரும்போது நம்மளுக்கு -24 இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு வர்றதுனால நம்மளுக்கு லாம்டா இஸ் லெஸ் தென் 0. ஆன்சர் வந்து நோ ரியல் ரூட் அப்படின்னு வரணும். இந்த பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நேரத்தில் இது கம்பல்சரி கொஷின்றதுனால டென்ஷன் ஆகி வேறு மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணியிருக்கோ அதை மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனால் கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பசங்களை கேட்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா 75லேருந்து 85 வரும், 90க்குள்ளே வரும்னு தான் சொல்கிறாங்க தவிர யாருமே என்னால் சென்டம் அடிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் பசங்க யாரும் இதனால் வருத்தப்பட வேண்டாம். அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் நான் ஆல் தி பெஸ்ட் தான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மள ஒரு நல்ல ரிசல்ட்டுக்காக காத்துட்ருப்போம். தேங்க்யூ.